இந்த சாங் வந்து நீங்கள் கேட்டோன்னே ஏதாவது ஒரு மதத்தை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்கா? இல்லை அப்படி எதுவும் இல்லை. இட் வாஸ் லைக் நார்மல் ஒன், வெரி இஷ்யூ. அப்படி தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது. இது ஒரு நார்மல் பாட்டாக பாருங்கள், எதையும் எதோடையும் கம்பேர் பண்ண வேண்டாம். இந்த பாட்டு வந்து கான்செப்ட் வந்து தேவையில்லாத ஒன்று தான். நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து பேசுகிறது தப்பு. தப்பான ஒரு வேர்டுங்க எதுவுமே வரலீங்களே. ஐஎம் சாரி ஐயப்பா, மன்னிப்பு ஐயப்பா, என்னை நீ ஏற்றுக்க ஐயப்பான்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் தவறான வார்த்தைகள் பேசுகிறதில்ல. ஸோ இது வந்து தவறான வேர்டே கிடையாது. இப்படிலாம் ஒன்றும் தோணலையே. அதாவது நீங்கள் அப்படி ஒன்று டீப்பாக போனீங்கன்னு வைங்களேன், ஒன்றுலையும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே போக வேண்டியதான். இது அப்படிலாம் ஒன்றும் தப்பாக ஒரு பாட்டு மாதிரி ஒன்றும் இல்லையா. இது ஒரு டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. இது வேணுண்டே எவனா ஒருத்தன் ஒரு தான் பேரை டெவலப் பண்ணிக்கிறதுக்காண்டி ஒரு ரூமரை கிளப்பி விட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெதர் இட் இஸ் ஹர்ட்டிங் ஆர் நாட் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. ஜஸ்ட் பட் அந்த மாதிரி புண்படுத்துறதுனா அந்த சாங் வந்து இட் ஷுட் நாட் பி என்கரேஜ். வி ஷுட் நாட் ஹர்ட் எனிபடி. என்னை பொறுத்த வரைக்கும் சாங்குங்கிறது வந்து இட் ஷுட் பி மற்றவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறது தான், அந்த பீஸ் கொடுக்கணும். ஸோ இஃப் அட் ஆல் அது ஹர்ட் ஆயிருந்தால் அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி டூயிங் குட் ஃபார் அதர்ஸ். ஒரு மதத்தை புண்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. அது பாட்டை பாடும்போது ஒரு மதத்தை புண்படுற மாதிரி தான் இருக்குது. அது அவங்க பாடும்போது கொஞ்சம் இதாக பாடிருக்கணும். இது பாடிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அதை யோசித்து பாடியிருக்கலாம். அவங்க பண்ணுறது அப்போ கேட்டிருக்கலாம்ல, இந்த இயரில் கேட்டிருக்கலாம். இப்போ ஏன் அதை வந்து ரிவைண்ட் பண்ணி கேட்குறாங்க? அது தப்பான இது ஐயப்பன் கோயிலுக்கு அவங்க இது பண்ணாங்க இல்லையா, ஸோ அதில் தான் ஃபீல் ஆகுது. நாங்கள் அப்போவும் கேட்டது இது தானே, நாங்கள் ஏன் லேடிஸ் வரக்கூடாது, எங்களுக்கு மட்டும் சாமி இல்லையா? ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியும் எல்லாருக்கும் பொது தான். எந்த சாமியும் வந்து நம்மளை ஒதுக்கலை, லேடிஸ் வராதிங்க ஜென்ட்ஸ் மட்டும்தான் வாங்கன்னு எந்த சாமியும் சொல்லலை. இவங்களா மென்ஸாக அந்த காலத்து மென்ஸாக ஃபாலோ பண்ண ரூல்ஸை நம்மளுக்கிட்ட இன்னும் திணிச்சிட்டு இருக்காங்க. அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதை இன்னும் நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் நம்மளுக்கும் லேடிஸ்க்கும் சொல்லியிருக்காங்க, இந்த ஏஜுக்கு மேலே வேணும்னா நீங்கள் போகலாம், இந்த பீரியடுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பீரியடுக்கு மேலே எந்த லேடிஸால் அவ்வளோ தூரம் நடந்து போக முடியும் இல்லையா? ஸோ என்ன ஜென்ட்ஸ் மட்டும்தான் எல்லா அருளும் பெறணுமா? ஐ ஃபீல் தட். இது கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமாச்சே, இதை நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிறது அதுதான் அந்த பாட்டில். இந்த காலத்து ஆளுங்க, நீங்கள் எங்களை ஒதுக்கி வைக்காதீங்க, நாங்கள் அந்த டைம்லேயும் உள்ளே வருவோம், எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க பாட்டில் சொல்லியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் இது கான்ட்ரவர்சி தான் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இது காலகாலமாக இருக்கிற பிலீஃபில் நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிற விஷயந்தான் இது. இந்த மாதிரி இருக்கும் போது அவங்க வர வேண்டாம், அவங்கள பார்க்கக்கூடாது. அதை நான் வந்து இன்னும் ஓப்பனாக என்னால் சொல்ல முடியாது. அதனால் நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இது என் ஒப்பீனியனில் வந்து இந்த ஜென்ரேஷன் அப்படி தான் நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம எடுத்து சொன்னால் எடுத்துப்பாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி பாடுவாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக வரக்கூடாதுலாம் இல்லை பிரதர். அதாவது பெண்கள் வந்து 10 வயசுக்குள்ளே வரலாம், 50 வயசு மேலே கண்டிப்பாக வரலாம். வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. இது மட்டும் தான் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த 40 இயர்ஸ் மட்டும் தான் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பெண்கள் வரக்கூடாதுலாம் கிடையாது, 50 வயசு மேலே கண்டிப்பாக வரலாம். தப்பு. நான் ஆன்மீகத்தில் தான் இருக்கேன், நான் பார்க்குறேன். எனக்கு அப்படி தோணலை, அவங்களுக்கு அப்படி தோணியிருக்கு. அவங்களுடைய இது. ஆனால் இது என்ன பண்ணலாம், சட்டம் அது கடமையை செய்யும்ல. நீதிபதி இது கோர்ட்டுக்கு தான் போட்டோம். இப்போ என்ன ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதானே, எஃப்ஐஆர் போடுவாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. அங்கே போனால் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க, ஒன்றுமே கிடையாது. இதை விட வல்கரான பாட்டெல்லாம் வந்திருக்கு, அப்போல்லாம் விடலையா? இதுக்கு முன்னால் வந்திருக்க சோழிக்கே பீச்சே கையில், அப்போ எங்கேயா போனீங்க? இப்போ யார் எங்கேயா போனீங்க? 2 பேர் தான் அதுக்கு அந்த பாட்டுக்கு எகெயின்ஸ்ட் வந்தது. ஊரே ஒன்றும் தரல. எவ்வளோ மட்டமான வார்த்தை பாட்டு. அது மாத்திரம் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ இதில் என்ன அப்படி ஒன்றும் இப்போ வித்தியாசமாக ஒன்றும் வரல. மனசில் ஒன்றும் நான் இதுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தோணலை. எதையுமே சிந்திச்சு பார்க்கக்கூடாதுங்க. லைட்டாக பார்த்து லைட்டாக விட்டுணும். போட்டு உள்ளே டீப்பாக அரேஞ்ச் பண்ணேன்னா எவனும் பாட்டு எழுத முடியாது. அதேமாதிரி மியூசிக்கில் குறை சொன்னேன்னா எவனும் மியூசிக் அடிக்க முடியாது. அதுமாதிரி பாடவங்களும் வேணுமே வரவங்களும் பயப்படுவாங்க. அந்த பொண்ணு நல்லா தான் பாடியிருக்கு, குரல் நல்லா இருக்குது, நல்லா ஒரு ஆக்ரோஷமாக பண்ணியிருக்காங்க, மக்களும் பார்த்துட்டு இருக்காங்களே. அப்போ அன்றைக்கி மக்கள் இப்போ அந்த பாட்டை பாடும்போது அது பாட்டு பிடிக்கல, இல்லை பாட்டில் தவறுகள் இருக்குது, கடவுளை இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா அன்றைக்கே கல்லை விட்டு எறிஞ்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் காமிச்சிங்களே ஸ்டேஜ் ப்ரோக்ராம், அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அன்றைக்கே செய்யாதவங்க இன்றைக்கி இப்படி பண்ணுறாங்க. அப்போ இது கான்ட்ரவர்ஷியலாக ஒரு விஷயம் வரணும் போது எதுக்கு நீங்கள் அதை எடுக்கணும்? வேறு ஏதாவது ஒரு இப்போ வந்து ரஹ்மான் சார் பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா அது மாதிரி எடுப்பார்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்சியாக ஒரு வேர்டு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இட்ஸ் கோட் ஹர்ட் சம்படி. நம்ம அது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சொசைட்டி வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஆல்ரெடி நமக்கு நிறைய ரீஜனலிசம் அந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கும் பொழுது இது மாதிரி தேவையில்லைங்கிறேன். நமக்கு எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அப்படி ஆல்ரெடி நம்ம வந்து என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது.
இது தேவையில்லாதது அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன் ஹர்ட் ஆயிடுச்சுன்னா என்னை கேட்டால் சாரி நான் தெரியாமல் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதுலேருந்து வெளில வருது. ஏன்னா பிகாஸ் அவங்க எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கு, அவங்க அந்த த்ரோ நல்லாயிருக்கு போகிறது. இனிஷியலாக ஒரு மாதிரி அந்த கானா சாங் ஐ எம் நாட் யூஸ் டு தேட், பட் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் மனுஷனுக்கு மனுஷன் அந்த மனித நேயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து ஹர்ட் பண்ணனா ஐ எம் நாட் வெரி ஹாப்பி ஃபார் இட். அவங்க அது வந்து ரொம்ப தவறான ஒரு இது. ஏன்னா வந்து இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா மதமும் இருக்குது, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாரும் யார் மதத்துக்கு வந்து தவறாக வந்து பயன்படுத்தக்கூடாது. அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கவுங்க வாழணும். இந்த இதில் வந்து யாரும் வந்து இந்த மதத்தை வந்து இது பண்ணால் உங்களை நான் வந்து சீன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதுவாகிடும். அதுதான் அந்த மதம் அவங்கவுங்க வந்து நல்லபடியாக அந்த மதம் இந்த ஏன்னா இந்த நாட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் நல்லபடியாக வாழணும். யாரும் எந்த மதத்தை யாரும் வந்து கொச்சப்படுத்த பேசக்கூடாது. ஏன்னா ஐயப்பான்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து இந்துக்கள் அதிகமாக வந்து இந்த நாட்டில் வாழறது வந்து இவங்க பேசுகிற பேச்சுக்கு இன்றைக்கி யாரும் கண்டனம் தெரிவிக்கலை. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்து சமூகத்தில் வந்து யாரும் இந்த இந்துக்கு நாட்டில் வாழ வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க நல்லபடியாக வாழணும் இந்த நாட்டில். ஏன்னா அவங்கவுங்க சமுதாயம் வந்து எல்லா சமுதாயம் வந்து எல்லாம் வந்து இந்துக்கள் வந்து ஒற்றுமையாக வாழணும். இருக்கலை இந்துக்கள் எல்லாருமே ஒன்று தான். முஸ்லீமு கிறிஸ்துவர் எல்லாரும் எல்லாம் ஒன்று இந்த நாட்டில் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக வாழணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து என்னோட வந்து உண்மையான வந்து தாழ்மையான பணிவான வேண்டுகோள். யாரும் எந்த வந்து மதத்தை தயவு செஞ்சு யாரையும் வந்து கேவலப்படுத்தாதீங்க, யாரும் இப்போ இது பண்ணாதீங்க. அதாவது வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கனாக்கா இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் வந்து கூப்பிட்டு வராங்க எல்லாரையும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பழைய பார்த்தீங்கன்னா சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ எல்லாமே சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பான்றோம். இப்போ இது சாரி ஐயப்பா ஐயப்பா ஏற்றுக்கையப்பா ஐயப்பா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு காலகட்டத்துக்கும் மாறிட்டே இருக்குது. 90s 20s 21 22 24 இப்போ அடுத்தது மாறலாம். அடுத்தது வெஸ்டர்ன் மிக்சிங் கூட இப்போ கூட வரலாம், மிக்ஸ் ஆகி கூட வரலாம் இல்லையா? அப்படிங்கிற நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. இல்லை யார் ஒருத்தருக்கும் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லணும். சில பார்வைக்கு தப்பாக தெரியலாம், சில பார்வைக்கு உண்மையாக தெரியல. இப்போ எனக்கு தப்பாகவே தெரியல. இந்த பாடலை கேட்கும் போது சாரி ஐயப்பா ஐயப்பா ஏற்றுக்கப்பா ஐயப்பான்னும் போது நம்ம மன்னிப்பு கேட்டு தான் நம்ம அவர்கிட்ட போகிறோமே. மன்னிப்புக்காக தான் நம்ம போகிறோம். அவர் மன்னிச்சிட நம்ம ஏற்றுக்கிறார், அவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம மக்கள்கிட்ட கருத்து கேட்ட வரைக்கும் எல்லாருமே ரொம்ப மிக்ஸ்டாக தான் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைலாக் ஸ்டேட்டில் உங்களை பார்க்குறேன். பாய்.